ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் 20வது பாசுரம் 33. இந்த பாசுரத்தில் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படிங்கிற இந்த 2 வாக்கியங்களை வச்சுட்டு ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்தினை மங்களாசாசனம் செய்கின்றான்னு பார்க்க முடியும். கண்ணன் பெருமான் எப்போது துரியோதனன் அவைக்கு பாண்டவ தூதனாக சென்றானோ, துரியோதனன் என்ன பண்ணான்னா ஒரு மலர்கள்கிட்ட ஒரு ஆசனத்தை கொடுத்தான். ஆனால் அதுக்கு கீழே பெரிய பாத்தாளம் மாதிரி ஒரு பள்ளம் இருந்தது. மல்யுத்த வீரர்கள்லாம் அங்கே நிற்க வச்சுருந்தான் கண்ணன் பெருமானை அழிக்க. அவர் உள்ளே இறங்கின மாத்திரத்தில் விஸ்வரூபம் எடுத்து அனைவரையும் வதம் செய்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இதைத்தான் செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும், துரியோதனத்துக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, பாண்டவர்களுக்கு அவர்களுடைய அமரருக்கு முன் சென்று அவர்களுடைய நடுக்கத்தினை கப்பத்தினை போக்கியவன். அதனால் திருப்பாடகம் சொல்லப்படக்கூடிய பாண்டவ தூத பெருமாள் கோவிலைத்தான் இங்கு மங்களாசாசனம் செய்துள்ளால்